ஹலோ, இது பண்ணலாம்ல? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். சரிங்க சார், சரி, தேங்க்யூ சார். ஐயா உங்களோட ஃபேஸ் தெரியல. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்வம் அவர்களின் சீரிய தலைமையில் இன்று 19ஆம் நாளாக காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை என்ற இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் TS ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் அந்த சங்கத்தில் சார்ந்திருந்த அனைத்து உறுப்பினருக்கும் தருணத்திலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நம்முடன் இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சங்கத்தின் உதவி ஆளுநர் அன்பழகன் அவர்களுக்கும், வைத்தியநாதன் சார் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் நரேஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் அச்சங்கத்தை சார்ந்த உறுப்பினர் அனைவர்களுக்கும் நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நமக்கு அருமையான பயிற்சிகளையும் கருத்துக்களையும் விளக்கங்களையும் அளித்துக் கொண்டிருக்கும் வெள்ளக்கோயில் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் உதவியார் பூங்குடி அம்மா அவர்களுக்கும் இத்தருணத்திலே வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சி
தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இனிதே துவங்குகிறோம். முதலாவதாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெயினா சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதன். Oh God, hence meeting here with about fellowship and goodwill and to place through the Rotary ideal of service above self. Hello. நன்றி ரோட்டேரியன் வைத்தியநாதன் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதலை அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி உடலும் உள்ளமும் நலம் பெற எல்லாம் வல்ல இறையாற்றல் அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல்வினையாற்றக்கூடியது, நம் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன். இறை வேண்டுதலை இறைவனோடு வசித்து எங்களுக்கு நல்ல ஒரு நோக்கத்தை அளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக கைகளுக்கு உண்டான பயிற்சி வைத்து நமக்கு பயிற்சி முறைகளை ஆரம்பிக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா. முதலாவதாக கை விரல்கள் முழுவதும் அழுத்தப்படும் அளவிற்கு செய்கிறோம். 11 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து உள்ளங்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2
பத்து பதினொன்று. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது
10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மணிக்கட்டு பகுதி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. உங்களுடைய கைகளுக்கு உண்டான பயிற்சி அளித்து அனைவரையும் நல்ல உற்சாகத்தை ஆழ்த்திய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக மூட்டு இயக்க பயிற்சி அளிக்க வருகிறார் அவர்கள் பூங்குடி கண்ணப்பன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம 10 மூட்டு இயக்க பயிற்சியை பார்க்க போறோம். எப்படி ஒரு மரம் ஆடி ஆடி தன்னை வளப்படுத்திக்குதோ அதே மாதிரி நம்ம உடம்புல எல்லா பார்ட்டியும் நாம ஐயா இந்தாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம 10 மூட்டு இயக்க பயிற்சியை பார்க்க போறோம். எப்படி ஒரு மரம் ஆடி ஆடி தன்னோட கிளைகள் எல்லாத்தையும் இயக்கி தன்னை வளப்படுத்திக்குதோ அதே மாதிரி நம்ம உடம்பையும் எல்லா மூட்டுகளையும் இயக்கி நம்ம உடம்ப வலுவா வச்சுக்க போறோம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கால் பகுதியிலிருந்து அப்படியே மேல் நோக்கி வர போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா கணுக்கால் பாதம் அந்த குதிகால் பகுதி மூட்டை வந்து இயக்க போறோம். முதல்ல நேரா நின்னுக்கோங்க. உங்களுடைய கைகள் இடுப்புல இருக்கட்டும். முதல்ல வலது கால் எடுத்துட்டு உள்பக்கமா வெளிப்பக்கமா ஒரு 5 முறை 1 2 3 4 5. அடுத்து ஆப்போசிட்ல 1 2 3 4 5. அடுத்து இடதுகால் 1 2 3 4 5. அடுத்து ஆப்போசிட்ல 1 2 3 4 5. ஓய்வு. ஆழமான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. இருக்கு 19 இருக்கு. செட்டா இருக்கும். நல்ல ஓய்வு. நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மெதுவா வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக இருகால் முட்டி பயிற்சி. மெதுவாக குனிந்த நிலையில் உங்களுடைய இரு கைகளையும் உள்ளே முட்டி பகுதியில் வச்சுக்கிட்டோம். வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக ஒரு 5 முறை. 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட்ல 1 2 3 4 5. ஓய்வு. ஆழமான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து இடுப்பு பகுதிக்கான பயிற்சி. கால்கள் விரிந்த நிலையில் வலதுபுறமாக ஒரு 5 முறை, இடதுபுறமாக ஒரு 5 முறை. 1
2 3 4 5. அடுத்த ஆப்போசிட்ல 1 2 3 4 5. ஓய்வு. ஒரு இயல்பான மூச்சு, ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அது அடுத்ததாக முதுகு தண்டிற்கான பயிற்சி. அப்படியே கால்கள் விரிந்த நிலையில் இருக்கட்டும். உங்களுடைய கைகள் இடுப்பு பகுதியில் இருக்கட்டும். நின்ற நிலையில் ஒரு ஆழ்ந்த மூச்சு கீழே குனிந்த நிலையில் வெளியிட்டு எழுந்த நிலையில் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். ஒன்று, 2, 3, 4, 5. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக பக்கவாட்டி வளையும் பயிற்சி. இடுப்பு முன்னும் பின்னும் வளைச்சோம் இல்லைங்களா? இப்ப சைட்ல வளைக்க போறோம். 1, 2, 3, 4, 5. ஓய்வு. ஆழமான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து இருக்காலையும் சேர்த்து வச்சுக்கிறோம். தோள்பட்டை பயிற்சி. கைகள் காதோடனா சேர்த்து வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்த ஆப்போசிட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. கைகளில் ஏற்பட்ட மாற்றத்தையே கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து உள்ளங்கை மூட்டு பயிற்சி. கைகளை கோர்த்து வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5. அடுத்த ஆப்போசிட். 1, 2, 3, 4, 5. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து மணிக்கட்டு மூட்டு இயக்க பயிற்சி. அப்படியே கட்டையில வச்சு முடிச்சுக்கோங்க. வெளியில 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,
10. அடுத்து ஆப்போசிட்ல 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து விரல்களை மூடி திறக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக அமர்ந்த நிலையில் கழுத்து பயிற்சி. உங்களுடைய இரு கைகளும் இரு கால் முட்டியும் பிடிச்சிருக்கட்டும். நேரா மட்டும் வந்துக்குங்க. முதுகு தண்டை நேரா வச்சுக்கோங்க. கழுத்து பயிற்சி. நீண்ட மூச்சுக்காற்ற உள்ள இழுக்கிறோம். அப்படியே வெளிவிட்டவாறு கீழே குனிகிறோம். அப்படியே மூச்சு காற்று உள்ளிழுத்தவாறு கீழே வந்து குனியும் போது மூச்சு காற்று வெளியிட்டோம். மீண்டும் அதே மாதிரி 1 2 3 4 5. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிட்டு மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து ஆப்போசிட். 1 2 3 4 5. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்ததாக சூப்பர் பிரெயின் யோகா அளிக்கிறார் பூங்கொடி கண்ணப்பன். அடுத்து சூப்பர் பிரெயின் யோகா. தோப்பு கண்ணம் போட போறோம். நல்லா மூச்ச கவனிங்க. அமரும் போது வெளிவிட்டுருங்க. எழுந்து வரும்போது மூச்சை உள்ளிழுத்துட்டே இருங்க. இழுத்தீங்க அப்படின்னா நீங்க செய்யறப்ப உங்களுக்கு சோர்வு தெரியாது. அதனால 2 பிரிவா பிரிச்சு செய்ய போறோம் இந்த சூப்பர் பிரெயின் யோகாவை. தோப்பு கரணத்தை ஃபர்ஸ்ட் முதலாக வலது கை இடது கால பிடிக்கட்டும். இடது கை வலது கால பிடிக்கட்டும். ஒரு கால் வந்து ஒரு அரை அடி கேப்ல விரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று உள்ள இழுத்துக்கிறோம். அமரும் போது வெளிவிடுகிறோம். எழுந்திருக்கும் போது உள்ள இழுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9
உடம்பு ஓய்வுல இருக்கு. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக இரண்டாவது சுழற்சி. இடது கை வலது காதை பிடிக்குது, வலது கை இடது காதை பிடிக்குது. ஒன்று, இரண்டாவது சுழற்சி செய்ய போறோம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்ற பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி பூங்கொடி கண்ணப்பன். அடுத்த நிகழ்வாக இதுவரை மூட்டு இயக்க பயிற்சிகளை மட்டும் பார்த்தோம். இனிமேல் உடலில் உள்ள அனைத்து இயக்கங்களையும் உறுப்புகளையும் இயக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா அவர்கள். ஜம்பிங் மற்றும் யோகா பயிற்சி. உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் இயக்கி நமக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை அளிக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். ஆதியும் திரையில், அதாவது கட்டை விரலை மடித்து வைத்து நெஞ்சுக பகுதியில் வைத்து வலது காலை முதலில் மேலே உயர்த்துகிறோம். வலது இடது வலது இடது அப்படியே வேகப்படுத்துகிறோம். முட்டி பகுதி முன்னாடி வரணுங்க. மெல்ல மெதுவாக குறைக்கிறோம். குறைத்த பிறகு கைகளை இடுப்பில் வைத்து நீண்ட காற்று இழுத்து காற்றை வெளியேற்றுகிறோம். வாய் வழியாக, மூக்கு வழியாக உள்ளிழுத்து வாய் வழியாக. அதே போல் இரு கைகளையும் நெஞ்சக பகுதியில் வைத்து பின்னாடி கால்கள் அடிக்கும் அளவுக்கு குதிகாலுக்கு வந்து பின்னாடி அடிக்கணுங்க. 1 2 அப்படியே வேகப்படுத்துகிறோம். மெல்ல மெதுவாக அடுத்து இரு கைகளையும் நெஞ்சக்க பகுதியில் வைத்து இரு கால்களும் பக்கவாட்டில் போகிறது. வலது இடது கைகளை இடுப்பில் வைத்து நீண்ட காற்று இழுத்து வெளியேற்றுகிறோம். அப்படியே படுத்த நிலையில்
ஓய்வு நிலை. மூச்சு காற்று ஆழமாக சென்று மெல்ல வெளியேற்றும். காற்று உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது. வயிற்று பகுதி மேலே செல்கிறது, கீழே செல்கிறது. கவனித்து முறையாக செய்கிறோம். அடுத்து வலது கால். இரு கைகளையும் கோர்த்து வலது காலில் நடுப்பகுதியில் பிடித்துக் கொள்கிறோம். நடுப்பகுதியில் பிடித்து வயிற்று பகுதி நன்றாக அழுத்தப்படுத்தும். முட்டிப்பகுதி நம்முடைய மூக்கு நுனிக்கு அருகில் வருகிறது. அப்படியே 10 வினாடி இருக்கிறோம். ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து இடது கால். 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. இரு கால்களையும் இணைத்து வைத்து நடுவுல பிடிக்கணுங்க. இப்படி பிடிச்சிட்டீங்கன்னா வலிக்கும். சென்டர்ல பிடிக்கலாங்க. இங்க பாருங்க. இப்படி பிடித்து தலைப்பகுதி மேல உயர்த்துறோம். மிக முக்கியமான பயிற்சி, எளிமையான பயிற்சி. குடல் சுத்தமே உடல் சுத்தம் என்பார்கள். அந்த குடல் சுத்தத்திற்கு பயன்படும் இந்த பயிற்சி கொஞ்சம் பயிற்சி உடையவர்கள் நல்லா மேல வரலாங்க. இது போல வரலாங்க. அப்படியே உடலை வடப்புறமாக போடுறோம். மெல்ல இடப்புறமாக ஆழ்ந்த மூச்சு. இடப்புறமாக புரண்டு மேலே அமர்ந்து வலது கை வலது கால் கண்காலை பிடித்து, இடது கையில் இடது கால் கண்காலை பிடித்து, கால்கள் இந்த அளவுக்கு இருக்கணுங்க. யாராவது இப்படி வச்சிருந்தீங்கன்னா முறையாக வராது. இந்த பாதத்தை நீட்டி வைத்திருக்கிறோம். குதிகாலில் மேல் அமர்ந்திருக்கிறோம். இடது கையால் வலது கை மணிக்கட்டை பிடித்து உடலை நேராக வைத்து நீண்ட மூச்சு.
நன்றாக உள்ளிழுத்து மெல்ல காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கீழ் நோக்கி வருகிறது. அப்படியே கைகளை கோர்த்து மேலே உயர்த்துகிறோம். மேலே வரும் பொழுது காற்று உள்ளே செல்கிறது. அடுத்து ஆதிமுத்திரையில் கட்டை விரலை அடிவெற்று பகுதியில் வைத்து உடலை நேராக வைத்து நீண்ட காற்று இழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு கீழ் நோக்கி கொண்டு வருகிறோம். மெல்ல மேல் வருகிறோம். அடுத்து இந்த நிலையில் வைத்து இந்த கட்டை விரல் பகுதி அடிவீட்டு பகுதிக்கு போகிறது. நீண்ட காற்று இழுத்து மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. இந்த சமயத்தில் நம்முடைய மூக்கு துவாரங்களில் இருந்த அடைப்புகள் திறக்கப்படும். முக்கியமான பயிற்சி, எளிமையான பயிற்சி, அதிக பயனுடைய பயிற்சி. ஆழ்ந்த மூச்சு. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல். இடது கையில் சிம்முத்திரை. நகத்துல பட வேண்டாங்க, மிக முக்கியமானது. நகத்தில் படாமல் இந்த நுனியும் இந்த நுனியும் இந்த சிற்றண்டம் பேரண்டத்தோடு தொடர்புடையது. அதாவது இந்த பஞ்சபத சக்தி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கிற இந்த உடம்பு வெளியில இருக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தோடு ஒரு தொடர்படுத்திக்கிறதுக்கான இந்த பயிற்சி மிக முக்கியமான பயிற்சி. அடுத்து சுத்தப்படுத்துகிறோம். வலது கையில் வலது நாசியை அடைத்து இடது நாசி வழியாக 5 முறை வெளியேற்றுகிறோம். 1, 2, 3, 4, 5. அடுத்த நாசி வெளியேற்றுகிறோம். 1, 2, 3, 4, 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து அதே நாசி வழியாக உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். ரைட் சைடு அடிச்சுட்டு லெப்ட்ல 1, 2, 3, 4, 5. அடுத்த நாசி 1, 2, 3, 4, 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. உடல் நேராக இலக்கமாக இருக்கட்டும், முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும், தலையும் முதுகுத்தண்டும் நேர்கோட்டில் இருக்கட்டும். யாராவது சரிவாக கொண்டிருந்தீங்கன்னா உங்களுடைய சுவாசம் சீராக உள்ள போய் வர்றதுக்கு துணை செய்யாது. அதனால் தலையை நேர்கோட்டில் வையுங்கள். ஆழ்ந்த மூச்சு. தடையில்லாமல் காற்று உள்ளே சென்று தடையில்லாமல் வெளிவரும். நல்ல அந்த ஊஞ்சலாசனம் பிளஸ் முயலாசனம், அதாவது தொழுகை நிலை ஆசனம் செய்ததன் விளைவாக எங்கும் தடையில்லாமல் காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறும். அடுத்து 2 நாசி வழியாக வெளியேற்றுகிறோம். 1, 2, 3, 4,
5 ஆழ்ந்த மூச்சு. நிதானமாக காற்றுள்ளே சென்று நிதானமாக வெளியேறட்டும். அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. நல்ல தூய காற்று, நறுங்காற்று, சுத்தமான காற்று, நல்ல முடிதுவாரங்களில் பட்டு காற்று வெளியேறும் கவனிங்க. அடுத்து இதற்கு மாற்றான பயிற்சி, நீண்ட காற்றுள் இழுத்து இது காதுகளை அடைத்து மகர ஓசை. மீண்டும் ஒரு முறை நன்றாக அடியேற்று பகுதி நிறைய அளவுக்கு உள்ளெடுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். மகர ஓசையோடு சேர்த்து, அதாவது பேசா எழுத்து எம் என்ற இடத்து ஆழ்ந்த மூச்சு. அடுத்து கவனிங்க, நாம் நேற்று செய்தது போல் ஒரு 5 முறை மெல்ல காற்றை உள்ளிழுத்து காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழ் நோக்கி வருகிறது. நல்ல நுரையீரல் விரிந்த நிலையில் இருக்கும். நீண்ட காற்று உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். மீண்டும் ஒரு முறை. நல்லா ஆழமா காற்றுள்ள போகட்டுங்க. கைகள் மேலே உயர்கிறது, காற்று உள்ளே செல்கிறது, நல்லா உள்ள போகிறது. காற்று உள்ளிடுங்க, 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 உள்ளிடுங்க. கைகள் இணைகிறது, மெதுவாக காற்று வெளியேறுகிறது, வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. அப்படியே வெளியேறட்டும், வெளியேறட்டும். மறுபடியும் செய்யுங்க. உடல் நேராக இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலை. நம்முடைய மனதை கவனிக்கிறோம். நம்முடைய மூச்சு உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது. மூச்சு காற்று, மனம், உயிர் மூன்றும் ஒரே பாதையில் பயணிக்கும். மனதை பிடிக்க, அடக்க, ஓடவிட சுவாசமே. அந்த சுவாசத்தின் பக்கம் நம்முடைய கவனத்தை செலுத்துகிறோம். காற்று இயங்குகிறது, நாம் கவனிப்பாளராக உள்ளோம். காற்று உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது, உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது. அந்த காற்றின் பக்கம் கவனத்தை செலுத்துகிறோம். மூக்கு துவாரங்களில் பட்டு புருவமத்தி வரைக்கும் சென்று அப்படியே மூச்சுக்குழாய் வழியாக நுரையீரலுக்குள் செல்கிறது.
பல்வேறு தியான முறைகள் உள்ளது. அந்த பல்வேறு தியான முறைகளில் எளிமையாக பின்பற்றக்கூடியது, எல்லோரும் பின்பற்றக்கூடியது, எல்லோருக்கும் பொதுவானது. மூச்சுக்காற்று என்பது மனித குலத்துக்கு அத்துணை உயிரினங்களுக்கும் பொதுவானது. சுவாசத்தை கவனிக்க முடியவில்லை என்றால் ஒரு ஆழமான காற்று உள்ளிழுத்து மீண்டும் கவனத்தை சுவாசத்தின் பக்கம் திருப்பலாம். மனம் தாவிக்கொண்டே இருக்கும். அது அதனுடைய இயல்பு. கடல் அலை போல் வந்து சென்று கொண்டே இருக்கும். கடல் அலையும் ஓயாது, மனதினுடைய ஓட்டமும் ஓயாது. தூங்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் மனம் உறங்குவதே இல்லை. ஆக மனதை நம்முடைய சுவாசத்தின் பக்கமே வைத்திருக்கிறோம். இதை நீங்கள் மற்ற நேரங்களிலும், இதை ஓய்வு நேரங்களிலும், படுக்க போகும்போதும், படுக்கையிலிருந்து எழுதும்போதும் இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மெல்ல கண்களை திறந்து கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நல்ல ஒரு மூச்சு பயிற்சிகளை அளித்த தங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உணவை இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது நல்லது இல்லை, அதை பற்றி பார்க்கலாம். சில பேர் கேட்குறாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது தானே, அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, வெளியே வச்சா கெட்டு போகுது, உள்ளே வச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஏன் அதை வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உணவில் பிராணன்னு ஒன்று இருக்குது. பிராணம்னா கண்ணுக்கு தெரியாது, உசுறு. பிராணம்னா உசுருங்க, கண்ணுக்கு தெரியாதுங்க, சத்துங்க. புரியலையா பிராணன் என்னன்னு? ஒன்று பண்ணலாம். நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், என்ன ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்கார வைங்க, நான் அப்படியே சிரிச்சுட்டு ஒரு போஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க, கதவை மூடி வச்சுருங்க. 4 நாளுக்கு அப்புறம் திறந்து பாருங்க, நான் இதை விட செவச்சவேன்னு நல்லா சிரிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருப்பேன். உசுறு மட்டும்தான் இருக்காது. புரிஞ்சுதா? உணவில் உசுறு இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சா உசுறு போயிடும், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உடனே சில பேர் கேட்குறீங்க, ஊட்டி, குன்னூர், பிரான்ஸ், ஜெர்மன்லாம் போனால் குழு குழுன்னு இருக்கிற நாடுகளில், அண்டார்டிகாலெல்லாம் ஒரு பொருளை வச்சு அப்படியே இருக்குது, அப்போ அது மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னா, அது இயற்கையான ஃப்ரிட்ஜ், நாம் செய்திருப்பது செயற்கையான ஃப்ரிட்ஜ். நீங்கள் குழு குழு கண்ட்ரியில், குழு குழுன்னு இருக்கிற ஊரில் கொண்டு போய் சமைச்சு வைக்கிறீங்க ஒரு சாப்பாடு. ஊட்டியில்
சாப்பாடு செஞ்சு வைங்க, அது 2-3 நாள் கெட்டு போகாது. சென்னையில் வைங்க, காலைல வச்சது மதியம் கெட்டு போயிடுது. ஏன்? சூடு, ஒத்துக்கிறேன். ஆனால் இயற்கை வேற, செயற்கை வேற. நீங்கள் இயற்கைக்கு முன்னால் ஃப்ரிட்ஜை கம்பேர் பண்ணுறதை ஒத்துக்க முடியாது. உதாரணத்துக்கு 2 ஆப்பிள் எடுங்க, ஒன்று ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க, ஒன்று ஃப்ரிட்ஜுக்கு மேலே வைங்க. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற ஆப்பிள் அப்படியே புத்தம் புதுசாக அப்படியே இருக்கும். மேலே வச்சிங்க இல்லையா ஃப்ரிட்ஜுக்கு மேலே, அது பாதி அழுகி போயிருக்கும். அழுகி போன ஆப்பிளை கட் பண்ணிவிட்டு மிச்சிருக்கிற ஆப்பிளை சாப்பிட்லாம். அப்போது வெளியே வச்ச பொருள் என்ன பண்ணுது, எது கெட்டு போனது எது கெட்டு போகலைங்கிறத தெளிவாக காட்டுது. இதே தான் உள்ள இருக்கும், ஆனால் எல்லா பக்கம் கலந்துருக்குது. நீங்கள் அந்த உள்ளே வச்ச ஆப்பிள் எடுத்து வாயில் வச்சு பாருங்கள், சல்லுன்னு இருக்கும். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், கொஞ்சம் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கும். முதல்ல ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது இருக்கிற ஆப்பிளுடைய டேஸ்ட்டாக இருக்குது. இல்லை ஏன்? பிராணன் போச்சு, உசுறு போச்சு. எனவே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதா இருந்தால் அந்த நேரம் இருக்கு இல்லையா, டியூரேஷன், அதை குறைங்க. இப்போது உதாரணத்துக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் மளிகை கடை இருக்குது, நினச்சா நடந்து போனால் பொருள் வாங்கிட்டு வரலாம். அதையே வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நாள் வைக்கிறீங்க. ஒரு ஊரில் இருக்கீங்க, ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு காய்கறி எல்லாம் கிடைக்காது. காய்கறி வேணும்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா வேணால் எதாவது வச்சுக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையுமே கடை இருக்குது, ஃபோன் பண்ணால் வீட்லேயே கொடுக்குறாங்க. அப்போ டெய்லி வாங்கிக்கலாமே. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது நல்லதுங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரொம்ப நேரம் வைக்கிறது நல்லதில்லை. நம்ம ஊர்லேயாவது பரவாயில்ல. சிங்கப்பூரில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே என்ன பண்ணாங்க, நைட்டு தங்கியிருந்தேன். காலையில் பார்த்தா சண்டே. அந்த வீட்டுக்கார அம்மாவும் ஹஸ்பண்டும் சமைச்சிட்ருக்குறாங்க. ஒரு 40 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி சமைச்சிட்ருக்காங்க. நானும் பார்க்குறேன், நம்ம வீட்டில் ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறோம், இவங்க 40 பேர்த்துக்கு சமைக்கிறாங்களே ஏன்னு அப்படி ஊற்று பார்த்துட்டே இருந்தேன். எல்லாம் சமைச்சிட்டு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. அதில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன்னு அடுக்கி வைக்கிறாங்க. கேட்டால் 2 பேர் வேலைக்கு போகிறாங்களாமா, வாரத்துக்கு ஒரு நாள் தான் சமைப்பாங்களாமா, திங்கக்கிழமை எடுத்து சாப்பிட்ருவாங்களாமா, வாரம் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவாங்களாமா. நல்லா இருப்பாங்க அவங்கெல்லாம். எனவே முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ஃப்ரிட்ஜு வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிறதா இருந்தால் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, ஃப்ரிட்ஜு ஒரு டெம்பரவரி தான். அதாவது வச்சிங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் எடுத்து சாப்பிட முடியுமோ சாப்பிட்ருங்க. எவ்வளவு லேட் ஆகுதோ சத்து குறையும் என்பதை அட்லீஸ்ட் புரிந்து கொள்ளுங்கள். எனவே ஃப்ரிட்ஜுங்கிறத எதுக்கு யூஸ் பண்ணுங்கிறது யோசிச்சுக்குங்க. ரொம்ப நேரம் வைக்கிறது கிடையாது. சில பேர் வீட்டில எல்லாம் போனீங்கன்னா போனோடனே வாங்க தோசை சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க அப்படிங்காங்க. நான் வேண்டாம. ஏன் தெரியுமா? மாவு வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சோ யாருக்கு தெரியும்? ஆமாங்க, எல்லா வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் வந்துருச்சா, மாவு வாங்கி பத்திரமா வச்சுக்கிறது. அந்த மாவு 7 நாள் 8 நாள் 10 நாள் வச்சிருக்கிறது. யாரு கேட்டாலும் இட்லி தோசை சுற்றி கொடுத்துறது. எனவே ஃப்ரிட்ஜ் என்பதை ரொம்ப குறுகிய காலத்துக்கு பயன்படுத்துங்க. எவ்வளோ அதிக நேரம் ஆகுதோ அது உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அடுத்தது, சாப்பிடும் பொழுது காலை தொங்க போட்டு உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டு பாருங்க, சாப்பாடு ஜீரணமாகும். ஏன் தெரியுமா? இந்த சாப்பிடும் போது வயிற்றுக்குள்ள சாப்பாடு போகுதில்ல, அப்போ வயிற்றுக்கு நிறைய சத்து வேணும், வயிற்றுக்கு நிறைய பிராணன் வேணும், வயிற்றுக்கு நிறைய ரத்த ஓட்டம் வேணும். காலை தொங்க போட்டு உட்காரும் போது என்ன ஆகுது தெரியுமா? நம்ம உடம்பில் உள்ள ரத்த ஓட்டம் காலுக்கே போயிருதுங்க, வயிற்றுக்கு வர மாட்டேங்குதுங்க. அதனால சாப்பாடு ஜீரணமாக மாட்டேங்குதுங்க. அந்த காலத்தில் யாருமே காலை தொங்க போட்டு உட்காந்து சாப்பிடவே மாட்டாங்க. அது மரியாதை இல்லைன்னு சொல்லி சம்மணங்கால் போட்டு உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க, சாப்பிட ஜீரணமாகும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம். அதனால் ஒழுங்காக ஜீரணமாக மாட்டேங்குதுங்க. அதனால தான் எல்லாத்துக்கும் மூட்டு வலி வருது, கெண்டைக்கால் வலிக்குது, இடுப்பு வலி வருது, எல்லா வலியும் வருது. ஒரு நாளில் எவ்வளவு நேரம் காலை தொங்க போட்டு உட்காடுறோமோ அதுவே உடம்புக்கு நல்லது இல்லைங்க. அதனால் சாப்பிடும் பொழுது சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், சாப்பாடு சூப்பராக ஜீரணமாகும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஒருவேளை டைனிங் டேபிளில் உட்காடுறீங்க, அங்கே இந்த மாதிரி காலம் மடிச்சுக்கலாங்க. அட்லீஸ்ட் ஒரு காலம் மடிங்க, இல்லை 2 காலம் மடிங்க. நான் ஒன்றும் கீழே உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லலை. டைனிங் டேபிளில் உட்காந்தாலும், டைனிங் சேரில் உட்காந்தாலும், சோபாவில் உட்காந்தாலும், கட்டிலில் உட்காந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எப்பப்பெல்லாம் முடியுமோ சம்மணங்கால் போட்டு உட்காந்து பாருங்கள். இடுப்பு கீழே ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்தால் போதும். இங்கே தான் முக்கியமான உறுப்புகள்லாம் இருக்குது, அதுக்கு தான் அதிக ரத்த ஓட்டம் வேணும். அதுவும் சாப்பிடும் பொழுது மட்டும் சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டு பாருங்களேன், சாப்பாடு அவ்வளோ அருமையாக ஜீரணமாகி அளவுக்கு அதிக சக்தி கொடுக்குங்க.
எனவே இன்னைக்கு நாம 2 விஷயத்தை பார்த்துருக்கோம். ஒன்று, ஃப்ரிட்ஜு முடிஞ்ச வரைக்கும் உபயோகப்படுத்தாதீங்க. அப்படி ஒரு வேளை ஃப்ரிட்ஜ் உபயோகப்படுத்துறதா இருந்தால் அதில் வைக்கப்படுற பொருளை ரொம்ப நாளுக்கு இழுக்காமல் சீக்கிரமாக எடுத்து சாப்பிடுங்க. அடிக்கடி பொருளை மாற்றிக்கிட்டே இருங்க. அடுத்தது, காலை தொங்க போட்டுட்டு உட்காரக்கூடாது. இந்த 2 விஷயத்த மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க. இந்த கெண்டைக்கால் இருக்கு இல்லையா, கெண்டைக்கால், இது ரொம்ப முக்கியங்க. இருதயம் என்ன வேலை செய்யுதோ இந்த 2 கெண்டைக்காலும் அதே வேலை செய்யுதுங்க. காப் மசில். காலை ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் காலை தொங்க போட்டு உட்காடுறீங்களோ இந்த 2 இருதுக்கு நிறைய வேலைங்க. அதாவது காலுக்கு போகிற ரத்தத்தை கெண்டைக்கால் தான் மேலே தள்ளுது. அப்போ இந்த கெண்டைக்கால் காலை தொங்க போட்டு உட்காந்து நிறைய ரத்தம் தள்ளி டயர்ட் ஆயிருங்க. அப்புறம் வீக் ஆயிருவாங்க. கெண்டைக்காலில் தான் ஒரு மனுஷனோட உயிர் இருக்குது. நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க, அவங்க வீட்டில் போய் கெண்டைக்கால் இருக்கு இல்லையா, கால் நீட்டி ஆட்டி பாருங்க. யாருக்கு லொடன்னு ஆடுதோ டிக்கெட்டு வாங்க போகுதுன்னு அர்த்தம். எங்கள் உடனே ஆட்டி பார்த்துட்டு போயிடாதீங்க உயிர் எடுத்து வச்சுட்டு. அதாவது கெண்டைக்கால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த காலை தொங்க போடாமல் சமணங்கால் போட்டு எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு உட்காடுறோமோ கெண்டைக்கால் ஆகிய காஃப் மசில் ஆரோக்கியம் அடையும், ஸ்ட்ராங் ஆகும். இதுதான் நம்ம உடம்புக்கு உசுறு. எனவே ஃப்ரிட்ஜை அவாய்ட் பண்ணுவோம், கால் தொங்க போட்டு உட்கார நிறுத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக. ஈலர் பாஸ்கர் ஐயாவுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சிந்தனைகளையும் செவிக்கு நமக்கு இனிப்பான ஒரு விருந்தாக அளித்துக் கொண்டிருக்கும் ஐயாவிற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம், கண்ணப்பன் ஐயாவின் தினம் ஒரு வாழ்வியல் விளக்கத்தை அளிக்க வருகிறார்கள் நம்மிடம். வாழ்க வளங்கள். நாங்க சிகிச்சை அளிக்கிற முறையில முதல்ல அந்த நபர்கள் வந்ததுன்னா முதல்ல இந்த ஃப்ரிட்ஜ் உணவை தவிர்க்க சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா பால், பாக்கெட் பால், இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு பதப்படுத்திய பால், இந்த 2ஐயும் முழுக்க நிறுத்த சொல்றோம். ஏன்னா உள்ள போய் புளிச்சு போய் அமிலத்தன்மையாக மாறி நோய் தொந்தரவுகளை உண்டாக்கும். அதனால மிக முக்கியமான விஷயம், இதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இட்லி ரொம்ப நல்லது, மாவுல வச்ச இட்லி நல்லது. ஆனா 4 நாட்கள் 5 நாட்கள் அந்த குளிர்சாதன பெட்டியில வைக்கக்கூடிய நிகழ்வு தான் தவறான ஒழிய இட்லி தவறல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம நியம ஆசனம் பிராணாயாமத்துக்கு உள்ள போறதுக்கு இந்த இயமத்துக்கான நிகழ்வை சொல்றாரு திருமூலரே. என்னன்னா ஒரு 10 கோட்பாடுகளை வைக்கிறாரு. கொல்லான், உயிர்களுக்கு துன்பு தராதவன் கொல்லான், பொய் கூறான், எந்த சமயத்திலையும் ஒரு விஷயத்துக்காக வேண்டி பொய் சொல்ல வேண்டாம். நீங்க பொய் சொல்லும் பொழுது நம்முடைய அந்த ஆறான்னு சொல்லுவோம், அந்த ஒளி வட்டம்னு சொல்லுவோம், அந்த சக்தி நிலைகள் குறையுது. உடலுக்கும் அந்த உள்ளத்துக்கும் ஒரு பொருத்தம் இல்லாம மாறுபட்டு சொல்லும் போது ஒரு மனதுக்கும் அந்த உடம்புக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுத்துது. அந்த சமயத்துல நமக்கு சக்தி குறையுது. அந்த பொய்யினால வரக்கூடிய நன்மைகளை விட ஒரு பொருளாதாரம் கிடைக்கலாம், ஆனால் நம்முடைய அந்த ஆற்றல் குறையுது. விலைமதிக்க முடியாத இந்த உயிராற்றலை செலவிட்டு ஒரு மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு பொருளுக்காக நம்ம பொய் சொல்லிடுறோம் அப்படிங்கிறாரு. அது வேண்டாம் அப்படிங்கிறாரு. நிச்சயமாக ஒரு பொய் அப்படி என்பது, அந்த பொய் சொல்றது தவறு. அந்த பொய்யை மறைக்கிறோம் இல்லைங்களா, அது இன்னொரு தவறு கிட்ட செல்லுது. அதனால மெய்ங்கிறார், இந்த உடம்பு மெய். அப்போ மெய்யாக இருக்கும் பொழுது இது ஆற்றல் அதிகரிக்குது, தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது, ஆளுமை அதிகரிக்கும், அன்பு பெருகும். அதனால மிக முக்கியமான சொல் பொய் கூறார், களவிலான், திருட்டு, களவாடி பயன் சொல்லுவாங்க, திருட்டு, களவிலான், அப்படிப்பட்டவன் நல்லவன், நல்லவனாக இருக்கிறது, அடக்கமாக இருக்கணும். எனக்கு பெரிய ஆளு தெரியும், எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, எனக்கு இவ்வளவு பரப்பளவு இருக்குது, இப்படி சொல்ற நபர்கள்லாம் இருக்காங்க. ஆனா அடக்கமா இருக்கணும் அப்படிங்கிறாரு, அடக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. நம்முடைய வாழ்வுதான் மற்றவங்களை திருப்பி பார்க்க வைக்கணும், நம்ம வெளி சொல்றதுனால வர்றதில்லை அப்படிங்கிறாரு. அடக்கமுடையான், நடுநிலை வகிக்கக்கூடியவன், பகுத்துண்பான், ரொம்ப முக்கியமானது. உணவு எவ்வளவோ சேகரிச்சு சும்மா கிடக்குது, அப்படி பகுத்துண்ணக்கூடியவன். ஒரு காலையில உணவுக்காக வர்றவங்க கூட ஏதாவது மீதம் இருந்தது அப்படின்னா நாளைக்கும் திரும்ப வந்துடுவாங்க அப்படின்னு அந்த மீதத்தை அவங்களுக்கு கொடுக்காம கொண்டு போய்
டிச்சில் கொட்டுற நபர்களும் பார்த்திருக்கிறோம். அப்படி இல்லாம அந்த நபரை பார்த்தா ஒரு முகமலர்ச்சி இருக்குது அப்படின்னா அவங்க கொடுத்தனுடைய நன்மைகள்னாலதான். அவங்க உணவருந்ததோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு வகையில வந்து கொடுத்துதான் வாங்க முடியும். அதனால பகுத்துன்பா இருக்கிறார். மாசிலான், மாசு குற்றம் இல்லாதவன், கல் காமம் இல்லாதவன், இயமத்திடையில் நின்றானே. இயமம் அப்படிங்கிறதுக்கு இத்தனை விஷயங்களை சொல்றாரு. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமங்கள்ல இயமத்துக்கு வந்து இந்த கோட்பாடுகள்ல யாரெல்லாம் உள்ள போறாங்களோ அவங்க வந்து அடுத்த நிலைக்கு போடுவாங்க. அதுக்கு அடுத்த நிலையை ஆசன பயிற்சி நல்லா வரும், அதுக்கு மூச்சு பயிற்சி நல்லா வரும் அப்படிங்கிறாரு. அதனால முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது நடக்க முடியும், செய்ய முடியும். ஏன்னா இது வந்து ஒரு ஒப்பற்ற வாழ்வியல் இருக்கு. அப்போ நேர்மையாக இருக்கும் பொழுது ஆற்றல் பெருக்கும் போது நமக்கு தேவையானது நமக்கு நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறாரு திருமூலர். அதனால மெய், அந்த உடம்பு சரி உள்ளமும் சரி மெய்யாக இருக்கணும் அப்படிங்கிறது அடித்தரமான ஒரு உண்மை இருக்கு. அடுத்து வந்து மனம் அப்படிங்கிறது கூட நேற்று கேட்டாங்க. மனம் தான் வந்து இந்த உடலை இயக்குது. இந்த மனதுல வந்து நிறைய அந்த அவங்கள வந்து நோயாளி, அவங்க சிக்கலானவங்க, இந்த உறுப்பு பலகீனமானதுன்னு சொன்னாவே போதும். அவங்க அவ்வளவுதான், அவங்க மேலேயே வர முடியாது. குறிப்பிட்ட மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு நபரை வந்து நம்ம திட்டமிட்டு செஞ்சோம் அப்படின்னோம்னா, சரியில்லை, நீங்க என்ன இன்னைக்கு ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க அப்படின்னா உண்மையாவே சோர்வாயிடுறாங்க. அதனால நான் பார்த்த வகையில பாத்தீங்கன்னா நல்லாதான் இருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு டெஸ்ட் அப்படின்னு போகும் பொழுது அந்த டெஸ்ட்டுக்கு போகும் பொழுதுதான் மாட்டிக்கிறாங்க. நல்ல கண்ணி, அழகான கண்ணி இருக்கு, உள்ள விட்டுட்டா அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா மனதுனாலதான பிரச்சனை. மனம் கோபப்பட்டாலோ பயப்பட்டாலோ அல்லது தாறுமாறாக முடிவெடுக்க முடியாத நிலையில இருக்கும் பொழுது உடம்பு சிக்கலாகுது. அப்ப உடம்பு சிக்கலாகும் போது நம்ம ஒரு டெஸ்ட்னு உள்ள போகும் பொழுது அந்த டெஸ்ட்ல தான் மாட்டிக்கிறோம். அது ஃபுல் பாடி செக்அப் அப்படின்னாலும் சரி, அல்லது ரத்த டெஸ்டா இருந்ததுனாலும் சரி, நீங்க ஒரு மனமாற்றம் ஏற்பட்டதையுமே உடனே கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி உள்ள பிளட்ல மாறுபட போகுது. இப்படிதான் சுகரு, பிரஷரு, கொலஸ்ட்ராலு, இப்படி பல்வேறு தொந்தரவுகள் அனைத்துக்குமே மனமே காரணம். அப்போ மனதை நீங்கள் எந்த டெஸ்டில் எடுப்பீர்கள்? இதுதான் கேள்வி, இதுதான் பிரச்சனை. அப்போ மனதை ஒரு டெஸ்ட்ல கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதுதான் வந்து உயர்ந்தது. அப்படி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால மனமே. அதனால நீங்க ஒரு நபர்கிட்ட போய் நீங்க டெஸ்ட்னு போய் உள்ள மாட்டிக்கிற போது அங்கதான் இருக்குது பிரச்சனை, அங்கதான் இருக்குது ஆரம்பம். அன்னைக்குதான் பிடிக்குது உங்களுக்கு. அதனால நீங்க தான் வந்து நம்ம தான் வந்து அதை சிந்திச்சு மேல வர வேண்டியது இருக்கு. எத்தனையோ மக்களை தொகை குறைக்கிறதுக்கு வந்து அணுகுண்டு தயார் பண்ணாங்களா? ஆனா நம்முடைய மருத்துவ முறைகளை கட்டுக்குள்ள கொண்டு வராம அதனுடைய போக்குல விட்டாவே போதும், அது பார்த்துக்கும் அப்படிம்பாங்க. என்னுடைய அனுபவத்துல யார் ஒருத்தரும் ஒரு காட்டுக்குள்ள, குரங்காட்டுக்குள்ள, ஒரு மாந்தோப்புக்குள்ள நோய் வந்துருச்சுன்னு சொல்லி படுத்தவங்க வந்து செத்து போகல. ஆனா போய் பல்வேறு உபகரணங்களோடு பல்வேறு கருவிகளோடு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு காற்றே புகாம ஒரு அறைக்குள்ள போய் கிடக்கிற முடியுங்களா? அவங்கதான் இறந்து போனாங்க. இதுதான் நம்முடைய அனுபவம். அப்போ ஒரு கொரோனான்னு வந்தவங்க கூட தப்பிச்சு ஓடி மாந்தோப்புல 3 நாள் காணாம 3 நாள் கழிச்சு ஆரோக்கியமா வர்றாரு. இப்படி எல்லாம் இருக்குது மருத்துவ முறைகள்ல அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதனால மருத்துவம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது, மனம் சம்பந்தப்பட்டதுங்கிறத வந்து நம்ம ஆணித்தனமா சொல்றோம், அனுபவத்திலேயே சொல்றோம். அப்போ மனதுக்கு வந்து நம்ம எந்த டெஸ்ட்லயும் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போ மனதை சீர்படுத்துவதற்கான வழிமுறைகளை வந்து பின்பற்றி நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் பொருளாதாரத்தையும் தக்க வைக்கணும் அப்படிங்கிறதான் அந்த இடத்துல நம்ம ஆழமா பதிவு வைக்கிறோம். அதோடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மஞ்சள் கரிசாலை பாத்தீங்கன்னா இந்த கல்லீரல் மாதிரியே இந்த இடத்துல இருக்கு வலது பக்கம். இந்த மஞ்சள் கரிசாலை வந்து ஞான மொழிங்கிறாரு வள்ளல் பெருமான். கரிசாலையும் தூதுவளையும் ஞான மொழிங்கிறாரு. கரிசாலை வந்து கல்லீரலுக்கும், இது வந்து நுரையீரலுக்கும். அப்போ அவருடைய அந்த கொடியே இருக்கும். அவருடைய கொடி பாத்தீங்கன்னா மஞ்சளும் வெள்ளையும் இருக்கும். அப்ப இந்த மஞ்சளும் வெள்ளையும்
இந்த பெருங்குடலையும் நுரையீரலையும் குறிப்பிட்டு சொல்லுது. இலை பாத்தீங்கன்னா கண்ணு மாதிரியே இருக்கும். வச்சு பாத்தீங்கன்னா இந்த கண்ணு இருக்கு இல்லைங்களா, இந்த கண்ணு மாதிரியே இருக்கும் இந்த இலை மஞ்சள் கரிசாலை. அப்போ கல்லீரலுடைய வெளியுறுப்பு தான் கண்ணு. அப்போ கல்லீரல் நல்லா இருந்தாவே கண்ணு நல்லா இருக்கும். இந்த கல்லீரல் தான் நரம்பு மண்டலங்களை பராமரிக்குது. இந்த நரம்புகள் தான் மூளை சுத்தி இருக்கு, கோர்த்து இருக்கு, நரம்புகளாலதான் பிணைக்கப்பட்டிருக்கு. அப்போ கல்லீரல் நல்லா இருந்தாதான் உங்களுடைய மூளை வேலை செய்யும். அப்ப கல்லீரல் நல்லா இருக்கணும்னா இந்த மஞ்சள் கரிசாலையை காலையில ஒரு 10 இலை நல்லா மென்னுட்டு இந்த நாக்குல வச்சீங்கன்னா இந்த பித்த நீர்லாம், அந்த வெப்பம் எல்லாம் வெளியேறும். அந்த பித்தம் வெளியேறினாதான் சித்தத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ அது போல செய்யலாம். இதைய அரைத்து நாட்டு மாட்டு பாலா இருந்தா நாட்டு மாட்டு பாலை வைக்கலாம். அல்லது நாங்க சூப் வைக்கிறோம் இல்லைங்களா, முருங்கை இலை சூப்ல வைக்கும்போது இது ஒரு 10 இலையை நாங்க எடுத்து போட்டு சூப் வைக்கிறதும் உண்டு. இது நல்ல தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்கள்ல கிடைக்கும். மஞ்சள் கரிசாலை மிக முக்கியமான கீரைகள். பல லட்சக்கணக்கான இலை இருந்தாலும் அந்த இலைய மிக முக்கியமானதாக இந்த வள்ளல் பெருமான் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவரு ஒரு நூல்ல படிச்சேன். அந்த ஊரு கிணத்துல கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு வயல் இருக்கக்கூடிய மஞ்சக்கரி சாலையெல்லாம் கொண்டு போட்டுப்பாரு. ஆள்கள் விட்டு கொட்ட சொல்லுவாராம். அப்போ அவருடைய உள்ள எவ்வளவு பறந்து விரிந்ததாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த ஒரு செயல்பாட்டுல நம்ம விளை. அப்படிப்பட்ட மகானும் இந்த மண்ணுல பிறந்து வாழ்ந்து நமக்கு அருளி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் அந்த நேரத்துல பார்க்க வேண்டியது இருக்குது. வள்ளல் பெருமானை வணங்குவதை விட வள்ளல் பெருமான் என்ன சொல்லி இருக்கிறாரு, அவர் என்ன பின்பற்றினாரு, அவர் என்ன மக்களுக்கு செய்தாரு அப்படிங்கிறதுல நம்ம ஒரு கொஞ்சமாவது அதை எடுத்து மக்களுக்கு செய்தோம் அப்படின்னா அதுதான் இறைவனை அடைவதற்கான வழியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனுபவ உண்மை. அதனால மஞ்சள் கரிசாலையின் தூதுவளையும் அனைத்து வீடுகள்லையும் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சாந்தி ஆசனம். படுத்த நிலையில் ரொம்ப வயதானவர்களாக இருந்தா, முடியாதவங்களா இருந்தா நீங்க அப்படியே அமர்ந்த நிலையிலேயே கவனிக்கலாம். கண்கள் மூடி கவனிக்கலாம். முடிந்த வரைக்கும் படுத்துருங்க. படுத்தாதான் முழுமையான அந்த சக்தி உள்ள இறங்கும், இறுக்கம் குறையும். நாம் எதை கவனிக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஆற்றல் உண்டு. அதையே திருமூலகம் சொல்லியிருக்கிறாரு, மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு. ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். அதனால் முழுமையாக செய்வோம். கவனம் கால் விரல்களில், பாதம், குதிகால், கணுக்கால், கண்டைக்கால், முழங்கால், முட்டிப்பகுதி, தொடைகள் பகுதி, இடுப்பு பகுதி. இவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, மண்ணீரல், கல்லீரல், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, பித்தப்பை, கருப்பை, கணையம் அனைத்து உறுப்புகளும் தூண்டப்பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நெஞ்சக பகுதி, நெஞ்சக பகுதியில் உள்ள நுரையீரல், இதயம், நெஞ்சக உறுப்புகள் முழுவதும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தோள்பட்டை பகுதியில், இரு கைகள் பகுதியில், கை விரல்கள் பகுதியில், கழுத்து பகுதியில், தலைப்பகுதியில், தலை உச்சி பகுதியில், முதுகு தண்டு வடத்தில், மூளை பகுதியில், தலை பின்பகுதி, முன்பகுதி, வலப்பக்கம், இடப்பக்கம், தலைப்பகுதி முழுவதும் உயிர்ப்பாற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நன்றாக முதுகு தண்டிற்கும் மூளைக்கும் உயிர்காற்று சென்று உயிர்ப்புடன் உள்ளது. கவனம் தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில், இரு கைகள் பகுதியில், நெஞ்சக பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, இருகால், தொடைகள் பகுதி, கண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில், உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் உயிர்ப்பு பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது.
நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய தேவையில்லாத அனைத்து விஷயங்களும் மூச்சுக்காற்றின் வழியாக வெளியேற்றி விடுகிறோம். ஆழ்ந்த மூச்சு. மெல்ல இடப்புறமாக புரண்டு மேலே அமர்ந்து வணக்கம் முத்திரை வைத்து ஒவ்வொரு நாளும் இப்பயிற்சி முறைகளை செய்து நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் உயர்த்துவோம் என உறுதி எடுத்துக் கொள்கிறோம். நாளும் உயர்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. மற்றும் ஒரு சிறிய தகவல், அதாவது ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் நேற்று நடந்த யூடியூப் சேனல் நேரலையில் பல கருத்துக்களை கூறி நம் காலை சக்கரம் நிகழ்வை ஐயா அவர்கள் எடுத்துரைத்ததனால் இன்று பல நபர்கள் நம்முடன் சேர்ந்து பணியாற்றி நம்முடன் இணைந்துள்ளார்கள். அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக ஒரே மாதிரி நிகழாது. அதாவது ஒவ்வொரு நிகழ்வாக ஐயா அவர்கள் எல்லா கருத்துக்களையும் நமக்கு திணிக்க உள்ளார்கள். ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு கருத்துக்கள் என்பது தினம் தினம் நமக்கு வகுப்பெடுக்க உள்ளார்கள். இப்ப குறுகிய நபர்கள் இருந்து கொண்டிருப்பதால் சில கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இனிவரும் காலங்களில் நமக்கு பல ஆசன பயிற்சியாக இருக்கட்டும், மூட்டு பயிற்சியாக இருக்கட்டும், மூச்சு பயிற்சியாக இருக்கட்டும், வாழ்வியல் விளக்கங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நமக்கு அவர்கள் 365 நாட்கள் போதாது என்பது போல் அவ்வளவு விஷயங்களை வைத்துக் கொண்டு நம்மிடம் சொல்ல இருக்கிறார்கள். அதனால் இணைந்துள்ள அனைவரும் தாங்களும் சரி, தங்களை சார்ந்தவர்களையும் சரி, இன்னும் அதிக அளவில் பயன்படுத்த செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வில் நமக்கு, அதாவது இப்ப ஐயா கண்ணப்பன் ஐயா போல் இன்னும் நமக்கு பல நபர்கள் வெளியிலிருந்து வந்து நமக்கு பேச உள்ளார்கள். நாம் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அந்தந்த விஷயங்களை நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நாம் தெரியப்படுத்த உள்ளோம். ஹீலர் பாஸ்கர் ஐயாவும் நமக்கு வந்து சில கருத்துக்களை ஒரு நாள் வகுப்பெடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள். அதனால் தாங்களும் தங்களை சார்ந்தவர்களும் இதில் தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொண்டு இந்த நிகழ்வை எங்களுக்கு ஒரு வெற்றி நிகழ்வாக நாங்கள் எல்லோருக்கும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த ஒரு திட்டத்தை ஆரம்பித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த வெற்றியடைய உங்களின் ஆதரவு எங்களுக்கு தேவை. இனிவரும் காலங்களில் அனைவரும் தொடர்ந்து எங்களுடன் பணியாற்றி ஒரு வருட காலம் பணியாற்றி சிறப்பான ஒரு திட்டமாக அமைய எங்களுக்கு அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து நமக்கு 19 நாட்கள் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்மிடம் பயணித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டியின் தலைவர் கோப்பெருமான் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வை பற்றி நமக்கு சில வார்த்தைகளை கூறுவார்கள். ஆடியோ இல்லையா? ஆடியோ ஆன் பண்ணீங்க. வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. நான் குழந்தை டெம்பிள் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் தலைவராக ஒரு ஆண்டுக்கு பொறுப்பேற்று இருக்கிறேன். இந்த நிகழ்வு வந்து நான் 38 ஆண்டுகள் ரோட்டரியில எனக்கு நான் இணைந்து ஆகிறது. ரோட்டரி இதுவரையும் செய்த சேவையில எல்லாத்த விட இது ஒரு மிக சிறப்பான சேவையா நினைக்கிறேன் நான். இதை வந்து ஏன்னா இந்த மருந்து இல்லா மருத்துவங்கிறத மக்களிட போய் சேர்றதுக்கு மெடிக்கல் கேம்ப் நடத்துறது ஒரு செகண்டரி. இது வந்து கொடுக்க போற ஒரு பெனிஃபிட் இந்த சொசைட்டிக்கு நீண்ட காலத்துல இது பலனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இந்த நிகழ்வுலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இதுல பெரிய ஈடுபாடு உண்டு. நான் கடந்த ஒரு 15-20 கிட்டத்தட்ட 20 வருடத்துக்குள்ளாக இருக்கும் ஒரு கால்பால் மாத்திரை கூட சாப்பிட்டது கிடையாது. நான் ஒரு அலோபதி மருந்துக்கு இது இல்லாதது. இந்த நிகழ்வு வந்து என்னோட வாழ்வியல் முறைய ரெயின்ஃபோர்ஸ் பண்ணுது. சில நேரங்கள்ல நானே தவிர்த்திருக்கேன். கண்ணப்பன் ஐயா செய்யும் போது தொடர்ந்து செய்யற இந்த மூட்டு இயக்க பயிற்சி,
மூச்சு இதெல்லாம் தொடர்ந்து வெவ்வேறு வேணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆகுமே தவிர பேசிக்கா சில இது தொடர்ந்து செஞ்சே ஆகணும் அப்படின்னு படுதுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிகழ்வு ஒவ்வொரு பயிற்சியை சேர்த்துக்கலாமே தவிர பேசிக்கா சில இது இருக்கும்போது தான் நமக்கு இந்த ப்ரெஷரு சுகர் இதெல்லாம் நாள் கணக்குல ஒரு மாசத்துல குறையும். ரோட்டரிக்கு முதல்ல எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு மிகச் சிறப்பான சேவையை செய்யறதுக்கு. நான் இது வந்து தலைவரா வந்து என்னோட சங்கத்துக்கு டெய்லி சில பேர் கொஞ்சம் அலுப்பா இருக்கலாம், இல்ல தெரியாம இருக்கலாம், வர வர நண்பர்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சாலும் தெரியலன்னாலும் நான் இதை பத்தி போடுறேன். சிறப்பான இன்னும் நான் காலையில ஒரு பேப்பர் பேனாவை அருகில வச்சுட்டு தான் உட்காருவேன். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு சிறப்பான செய்தியை அறிஞ்சோம், இதை எப்படி பகிர்ந்துக்கலாங்கிறத என்னோட சங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கிறது நான் வாய்ஸ் மெசேஜில். அது ஒன்று செய்யலாம், அதுல இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஒரு மெம்பர் வந்து இப்போ வந்து இன்னைக்கெல்லாம் பார்த்தேன், பரவாயில்ல, ஒரு மெம்பர் வந்து மினிமம் ஒருத்தரை நாளைக்கு சேர்க்கணும்னு நினைச்சா இது பல மடங்கு ஆயிடும். ஒரே ஒருத்தவங்களை நாளைக்கு எல்லாத்தையும் சங்கத்தையே மாற்ற வேண்டாம், ஒரே ஒரு நாள் நாளைக்கு சேருங்களேன் அப்படின்னு சொல்லுங்க. அத மாதிரி அவங்க நாளான்னைக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு நாள் ஒருத்தவங்களை இதுக்குள்ள இந்த ப்ரோக்ராம்குள்ள கொண்டு வந்தா அவங்களே அதை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. இதை தாண்டி நமது உறவினர்கள் இருப்பாங்க. இந்த சமூகத்துக்காக தான் நம்ம ரோட்டரியே வேலை செய்யறோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா வான்மதின்னு என்னோட சகோதரி இணைஞ்சிருக்காங்க. நான் அது வந்து அது இந்த சொசைட்டிக்கு தானே, அல்டிமேட்டா அந்த சொசைட்டிக்கு தான் போய் சேருது. அவங்களுக்கு அத மாதிரி நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்களை இணைக்கலாம், நம்ம சங்கத்துல ஒருத்தவங்களை ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க, ஆஸ் எ கெஸ்டா இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு இதுல கலந்துக்கிற அத்தனை பேரும் இன்சிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயா, நீ அது வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாவே போடுங்க. நீ தொடர்ந்து வருவது ஒரு பக்கம் அது வேணும், இல்லைன்னா கூட ஒரு நாள் விருந்தினரா நம்ம நிகழ்ச்சியை வந்து கலந்துக்கிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும், ஒரு மாதம் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து இதுக்கு வந்து நம்மளோட நிரந்தர உறுப்பினர் ஆயிடுவாங்க. இத மாதிரி சில எண்ணங்கள் இருக்கு. இத அடுத்தது வந்து நானும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். தொடரட்டும் ஐயா. இந்த சிறப்பான சேவை வந்து உங்களுக்கு எந்த வகையில நன்றி சொல்றதுன்னு தெரியல. ரோட்டரி செய்யற எல்லா சேவையை விட ஒரு தனி மனிதனோட ஆரோக்கியத்துக்கு, அது இந்த மருந்துகள் வந்து இன்னைக்கு பக்க விளைவுகளை எவ்வளவு பண்ணுது அப்படின்னு தெரியாம நான் என் லைஃப் ஸ்டைலை மாத்த மாட்டேன், என்னோட பழக்க வழக்கத்தை மாத்த மாட்டேன். ஆனாலும் எல்லாம் சரியாயிடணும், அது என்ன மாத்திரை கூட அதை சாப்பிட்றேன், அது எவ்வளவு இருந்தாலும் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது தான் நம்மளோட இன்னைக்கு யதார்த்த நிலையா இருக்கு. அது எதுவுமே இல்லாம, காசு பணம் இல்லாம, ஆரோக்கியம் கிடாம வலுவான ஒரு இதோட நம்ம இருக்க முடியுங்க ஐயா. இன்னும் மேற்கொண்டு நான் என்னுடைய எண்ணங்களையும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை பணிந்து. நன்றி ஐயா. நன்றி நன்றி கோப்பெருமான ஐயா அவர்களுக்கு சிறந்தார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களுடைய அழுத்தமான ஆழமான நம்பிக்கையான பதிவை எங்களுக்கு அளித்தமைக்கும் உங்களுக்கு எங்களது இந்த குழுவின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது மாதிரியான நிகழ்வுகளில் நீங்கள் பங்கெடுத்து சிறப்புரையாற்றி வரும் காலங்களில் அனைத்து இன்னும் பல நபர்களை இணைத்து எங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை அடைய வாழ்த்துவீர்கள் என்று நம்புகிறோம். அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த தருணத்திலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் அவரது துணைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சங்கத்திற்கும் மற்றும் இதில் இணைந்துள்ள அனைத்து ரோட்டரி உறுப்பினர்களுக்கும், அனைத்து வெளியிலிருந்து இணைந்து கொண்டிருக்கும் நல் உள்ளங்களுக்கும் இத்தருணத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை முடித்து நாளை சந்திப்போம் என்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க நலமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சார் நன்றிங்க சார், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க சார், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க சார், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி ரோட்டரி சங்க தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், உடற்பயிற்சி வழங்கிய பூங்குடி கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், கீதர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும், திருமுருகன் ஐயா அவர்களுக்கும், ரமேஷ் மோகன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. நன்றிங்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி தோழரே, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.